இன்றைக்கி நல்லாவே தூங்கிட்டேன். சனிக்கிழமை லேட்டாக எழுந்திரிப்பேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எழுந்து வெளியில் வந்து பார்த்தா நல்லாவே விடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் வந்து கடகடன்னு பண்ணுற மாதிரி தான் இருந்தது. நைட்டு தூங்கும்போதே கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், கருப்பு கொண்டக்கடலை. அது அடுப்பில் போட்டுட்டோன்னா அது வந்து வெந்துட்டுருக்கும். அதனால் எழுந்ததும் பூவும் பறிச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி பூ கொஞ்சம் நிறையாவே பூத்து இருந்தது. கருப்பு கொண்டக்கடலை வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. பசங்களுக்கு கொடுங்க. இது வந்து எனக்குமே கடப்படாது அடிக்கடி செய்கிறதுக்கு. எப்போவாது தான் நானுமே செய்வேன். எனக்கு பிடிக்கும். ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்கு தான் நமக்கு டைம் இல்லை. வரதுக்கே நைட் ஆகிடுது. சமைக்க தான் டைம் இருக்கும். அதனால் அப்புறம் இன்றைக்கி நான் மட்டும் இல்லை, எல்லாருமே லேட்டாக தான் எழுந்திருந்தாங்க. செந்திலுமே லேட்டாக தான் எழுந்திருந்தார். எழுந்ததுக்கப்புறம் தான் போய் பால் வாங்கிட்டு வந்திருந்தார். அதனால் இன்றைக்கி பூ பறிச்சுட்டு தான் காஃபி வைக்கிறதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். அரிசி ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன், சீக்கிரமாக வெந்துடும்ல. அதனால் இன்றைக்கி பூ நிறையாவே பூத்து இருந்தது. இன்றைக்கி பூ வந்து பசங்களுக்கு வைக்க போகிறதில்ல, அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பொங்கலுக்கு படைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கி வீடியோ கூட லேட்டாக போடுறேன். எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வந்துட்டு தான் வீடியோவே போடுறேன். அம்மாவுக்கு பூ பிடிக்கும், டிசம்பர் பூனா. கட்டி எடுத்துகிட்டு போய் அம்மா ஃபோட்டோக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கட்டி எடுத்து வச்சிட்ருக்கேன். பூ கட்டிகிட்டு இருக்கும்போதே சைடில் வந்து கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு தான் செய்வேன். பால் காஞ்சிட்ருக்கு, அரிசி கழுவி குண்டானில் ரெடி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் காஃபிக்குமே பவுடர் கொட்டிட்டு சர்க்கரை போட்டுருவேன். நான் வந்து காஃபி வந்து பவுட்ரு மொத்தமாக வாங்கி வச்சுக்க மாட்டேன். இந்த மாதிரி சேஷே தான். ஒரு சேஷே பிரிச்சுன்னா ஒரு வேலைக்கு எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் எனக்கு அந்த மாதிரி டப்பாவில் வாங்கி வச்சு அது கட்டிடும் சீக்கிரம். அதனால் நான் அதை வாங்கவே மாட்டேன். நீங்கள் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். காஃபி ஊற்றி எடுத்து எடைய வச்சுட்டு பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரம் ஆறதுக்குள்ளே. அப்புறம் பூ இன்றைக்கி நிறைய இருந்தது, அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நானுமே உட்காந்து காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து ரசம் தான் வைக்க போகிறேன். ரசம் வச்சுட்டு வாழைக்கருவாடு இருக்குது, இதை தான் நான் வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறேன். முட்டையும் எடுத்து வச்சு பண்ண போகிறேன். இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு மாமியாருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்தது. அப்புறம் எல்லாத்தையுமே அப்படியே விட்டுட்டு அங்கே போயிட்டு அவங்கள பார்க்க போயிட்டு, அதனால தான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் வீடியோ கூட போடல. லஞ்ச் பாக்ஸ் நான் எடுக்கவும் இல்லை. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நான் இந்த சென்னாங்குனி கருவாடு பொடியை அரைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு ஆமாம் சிஸ்டர், எனக்கு தெரியும், எனக்கு அம்மா சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இதெல்லாம் நம்மளோட பாரம்பரிய உணவு, இதெல்லாம் அழியக்கூடாதுல்ல. எனக்கு அப்புறம் இது நிறைய பேருக்கு தெரியணும். அதனால தான் நான் எப்படி செய்கிறேன்றதை உங்ககிட்ட சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு டைம் இல்லை இந்த கருவாடு செய்ய தெரியாது, கிடைக்காது, அதை புடைக்க தெரியாது அப்படின்ற நிறைய இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கிறவங்க என்கிட்ட வாங்கி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி வீசிங் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த கருவாடு ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சீசனில் இந்த பொடியெல்லாம் உடம்புக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க கூட இந்த பொடியெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் கூட இருக்காது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ வர பசங்களுக்குலாம் இதெல்லாம் கொடுத்து பழகணும். எங்கள் அம்மா இதெல்லாம் எங்களுக்கு கொடுத்து பழகுனாங்க. அப்படி இருந்துமே எங்களுக்கு உடம்புல நிறையா இது இருக்குது. இப்போ இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் நம்ம கொடுக்குறதில்ல. அதனால் எல்லாமே செஞ்சு நம்ம கொடுப்போம். அப்புறம் முட்டையை வேக வச்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு சரி ஒரு வீடியோ மாதிரி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கருவாடு போடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.